நான் இங்கே தான் வந்து நிற்கிறேன். என் ஃப்ரெண்ட் ப்ளீஸ். இங்கே தான் வந்து நிற்கிறேன். என் ஃப்ரெண்ட் ப்ளீஸ். செந்தில் பாலாஜி வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுடைய ஆசியோட அவருடைய அறிவிப்போட இன்றைய தினம் வந்து இங்க அரவக்குறிச்சி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டிடுறார். அப்போ இதே ஸ்டாலின் பேசுனது முரசொலி பத்திரிகையில் வந்திருக்குது. தம்பி இதெல்லாத்தையும் கொடுங்க. இது எல்லாமே எங்க ஸ்டாலின்
சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாடுறார். 2013 ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாடுறார். அப்போ ஸ்டாலின் பேசுறார் என்னன்னா, அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்ப செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் ஸ்டாலின் வந்து இந்திய டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையில போக்குவரத்து துறையில 200 கோடி ஊழல் செய்யப்பட்டிருக்கு என்று செய்தி வந்திருக்குது. அதை பற்றி பேசுகின்ற பொழுது அப்பொழுது செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் போது சட்டமன்றத்தில் இருந்து அவரை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்கிறார். அப்பொழுது ஸ்டாலின் எழுந்து பேச முற்படுகின்ற பொழுது அங்கு பிரச்சனை ஏற்பட்டு வெளியிடப்பு செய்து வெளியிலே போய் ஸ்டாலின் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார். என்ன பேட்டி கொடுக்கிறார்னா, ஆள்கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி எனது தகுதியை பற்றி பேச தகுதி இல்லை என்று பேசியிருக்கிறார். பத்திரிகையில் முரசொலி பத்திரிகையில் வந்திருக்குது, அவருடைய கட்சி பத்திரிகையில் வந்திருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப கூட நேற்று தினம் 2 நாளைக்கு முன்னே பத்திரிகையில பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன், இதே தானா, இதே கேஸ் தான். ஆள்கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள அதே பாலாஜிக்கு நல்லவர் வல்லவர் திறமையானவர் ஓட்டு போடுன்னு திமுக தலைவர் கேட்கிறார். அவரே பேசுறது சட்டமன்றத்தில் பதிவாயிருக்குது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு வெளியில செய்தியாளருக்கு இதை பற்றி சொல்லுகின்ற போது அந்த செய்தித்தாளில் வந்த செய்தி அவருடைய திராவிட முன்னேற்றங்களுடைய கட்சி பத்திரிகை முரசொலி பத்திரிகை 2/4/2013 அன்று வெளியிடப்பட்ட அந்த பத்திரிகையில் வந்த செய்தி இது. ஆக ஆள் கடத்தல் வேறு வழி என்று அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஸ்டாலினே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆள் கடத்தல் வழக்கிலே சம்பந்தப்பட்ட வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுறார். நாமெல்லாம் ஜாக்கிரதையை வச்சிருங்க, ஆளை கடத்திட்டு போயிருவார் இருந்தார். அப்படிப்பட்ட ஆள் தான் திமுக வேட்பாளர். ஏன்னா திமுக தலைவரே சொல்லிட்டு நாம சொன்னா கூட தப்புன்னு சொல்லுவாரு. அவரே சொல்லிட்டு அவரே இன்னைக்கு மாத்தி பேசுறாரு. அன்னைக்கு பேசுற நாக்கு இன்னைக்கு மாற்றி பேசுது. அன்னைக்கு இதே நாக்கு தான் இப்படி ஆள் கடத்தல் வேறு வழிக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது என்று சொன்ன நாக்கு இன்றைக்கு அவர் நல்ல வேட்பாளர், திறமையான வேட்பாளர், இவருக்கு ஓட்டு போடுங்க, நல்லது செய்யணும் சொல்லி கேட்கிறான்னு சொன்னா நாட்டு மக்கள் அந்த கட்சி தலைவரை எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு 4 நாட்கள் வெயிலே போய் பிரச்சாரம் செய்திருக்க கருத்து போய் வருத்தப்படுகிறது. 24 மரம் உழைக்கின்ற இந்த மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற நன்மையை நீங்கள் தடுக்க பார்க்க சொன்னால் எப்படி நன்மை செய்வாங்க? உழைத்தவர்கள் தான் அந்த கஷ்டம் தெரியும், வெயில் தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்படிப்பட்ட உழைக்கின்றவர்களுக்கு, அந்த தொழிலாளிகளுக்கு, இந்த மக்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த தடுத்து நிறுத்துகின்ற ஒரே தலைவர் இந்தியாவில் நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலின் ஒருவர் தான். இப்படி மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக முயற்சி செய்கின்றார். இன்னொரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இவர் சொல்றாரு நல்லவர் வல்லவர் திறமையானவர்னு. செந்தில் பாலாஜி எத்தனை ஆண்டு காலம் மந்திரியா இருந்த, 4 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்தில் மந்திரியா இருந்த, அப்ப எத்தனை பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்த? இப்ப 3 சென்ட் நிலம் தருவதா சொல்றார். 3 சென்ட் நிலம் தருவதா சொல்றார். எங்க இருந்து தருவ? அதே வேளையில ஸ்டாலின் அவர் வச்சு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது சகோதரர் பாலாஜி அப்ப அவர் பேசுறார். ஸ்டாலின் பேசுறத சொல்றேன். சகோதரர் பாலாஜி 25,000 குடும்பத்துக்கு 3 சென்ட் நிலம் தருவதாக சொன்னார். எங்கயா நிலம் இருக்குது? 3 சென்ட் நிலம் 25,000 குடும்பத்துக்கு தருவோம்னா 1100 ஏக்கர் தேவை. 1100 ஏக்கர் தேவை. 780 ஏக்கர் 3 சென்ட் நிலம். அதுக்கு பாலை போடணும், பொது இடம் விடணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1100 ஏக்கர் நிலம் இருந்தா தான் 3 சென்ட் நிலம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்க முடியும். எப்படி ஏமாற்று வழி பாருங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி இருக்கும்போது பொது தேர்தலில் திமுக சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அப்ப நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதாக சொன்னாங்க. எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? எல்லாம் நாம தான் போட்டு போனார் கடைசி வரைக்கும். சுடுகாட்டு கூட நிலம் கொடுக்கல. இப்படி ஏமாற்று பெருவெளிகள் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்ற பாக்குறாங்க. எங்க 3 சென்ட் நிலம் கொடுப்ப? இவர் சொந்தமா வாங்கி கொடுக்கிறாராம். அப்படின்னு 1100 ஏக்கரை வாங்குறதுக்கு எங்க உனக்கு பணம் இருக்குது? இதே செந்தில் பாலாஜி முதலாக சட்டப்பேரவை உறுப்பினராக போட்டியிடுகின்ற பொழுது உடைய கணக்கை சட்டமன்ற போட்டியிடுகின்ற அந்த அதிகாரிகிட்ட கொடுத்திருக்கிற, எவ்வளவு சொத்து இருக்குன்னு கொடுத்திருக்கிற. அப்படின்னா இவ்வளவு சொத்து எப்படி வந்தது? இதெல்லாம் மக்களிடத்திலே கொள்ளையடித்த பணமா தான் இருக்கும். அதை சிந்தித்து பாருங்க.
இப்படி மக்களை ஏமாற்றி மக்களுக்கு கவர்ச்சிகரமான திட்டத்தை சொல்லி அதன் மூலமாக வாக்குகளை பெறுவதற்கு போடுகின்ற அரசியல் நாடகம் என்பதை மக்கள் உணர வேண்டும். அதை நன்றி சொல்லாத ஒருவர் எப்படி 3 சென்ட் நிலம் மக்களுக்கு தருவார்? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து வீட்டு மனை இல்லாத அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்.